காலனாக்கு பிரயோஜனம் உண்டா இப்படின்ற டைலாக்கை நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க. அது என்ன காலனா, அதோட மதிப்பு என்ன? அது என்ன ஒரு அணா? 16ல் ஒரு பங்கு தான் ஒரு அணா. பிரிட்டிஷ் காலத்துல நடைமுறையில இருந்த நாணயம். காலனான்னா 3 பைசா, அவ்வளவுதானா அப்படிங்கிறீங்களா? இந்த 3 பைசாக்காக நம்ம நாட்டினுடைய மகத்தான அரசியல் தலைவர் 3 வேளை பட்டினி கிடந்திருக்காரு தெரியுமா? யான் தமிழ் சேனலுக்காக உங்கள் தீபா பிரதீப். நிறைய சமுதாய பணிகளை செஞ்சுட்டு வர்ற யான் அறக்கட்டளை நம்ம தமிழுடைய பெருமையையும் செழுமையையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்றதுக்காக நடத்திட்டு வர்ற சேனல் தான் யான் தமிழ். அந்த காலத்துல மகாத்மா காந்தியோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்டு நிறைய தொழிலதிபர்கள் அவருடைய சீடர்களா மாறினாங்க. அப்படி மாறினவங்கள நிறைய தொண்டுகளை செய்ய வச்சாரு மகாத்மா காந்தி. அதுல ஒருத்தர் தான் ஜி.டி. பிர்லா. காந்தி உருவாக்குன ஹரிஜன சேவா சங்கத்தோட தலைவரா இருந்தாரு. டெல்லியில பிர்லா மாளிகை அப்படிங்கிறது ஒரு ஐகானிக் பிளேஸ். காந்தி டெல்லி போகும்போதெல்லாம் இந்த பிர்லா மாளிகையில தங்குவாராம். அங்க அவரை பார்க்க வர்ற தொண்டர்கள் கிட்ட அவர் ஒரு கூட்டம் நடத்தி உரையாடுவாராம். அந்த உரையாடல் கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய தொண்டர்கள் தேச சேவைக்காக துண்டு ஏந்தி நிதி வசூல் பண்ணுவாங்களாம். அப்படி ஒரு நாள் அவங்க நிதி வசூல் பண்ணியிருக்காங்க. கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு 1110 ரூபாய் 50 பைசா வசூலாயிருக்கு. காந்தி மொத்தமா எண்ணி நாளைக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. மறுநாள் காலையில சீடர் அதை எண்ணி பார்க்கும்போது ஒரு 3 பைசா கம்மியா இருந்திருக்கு. அவரு ரொம்ப பதட்டத்தோட காந்தி கிட்ட ஓடி இந்த மாதிரி 3 பைசா, அதாவது காலனா கம்மியா இருக்குன்னு சொல்றாரு. காந்தி உடனே நேத்து நீ ஒழுங்கா எண்ணியா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரு 1க்கு 3 தடவை நான் எண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே காந்தி, அப்போ இங்க இருக்கிறவங்கள யாரோ அந்த 3 பைசாவை எடுத்திருக்காங்க. இங்க இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தருக்கு நேர்மையையும் சத்தியத்தையும் போதிக்கிறதுல நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதனால தண்டனை எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாள் முழுக்க 3 வேளையும் பட்டினி கிடந்திருக்காரு. பிர்லா மாளிகையில இருந்த எல்லாரும் ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது திணை துணையாம் குற்றம் வரினும் பனை துணையா கொள்வர் பழி நாணுவார் அப்படின்ற குறள் ஞாபகத்துக்கு வர்றதா நடிகர் சிவகுமார் அவர்கள் திருக்குறள் 100 அப்படிங்கிற புத்தகத்துல எழுதியிருக்காரு. இந்த குறளுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துற திணை இருக்கு இல்லையா, மில்லட்ல ஒரு வகை. அது அளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னது. பனை மரம் அளவுல ரொம்ப பெருசு. அதாவது பழி பாவங்களுக்கு அஞ்சுகிற உயர்ந்த மனிதர்கள் அந்த பழிய நினைச்சு ரொம்ப வருந்துவாங்க, அவங்க தாங்க மாட்டாங்க அப்படிங்கறத தான் வள்ளுவர் இந்த குறள்ல நமக்கு எடுத்துரைக்கிறார். சின்ன தப்ப கூட பெருசா நினைச்சு பழி பாவங்களுக்கு அஞ்சுற மகத்தான மனுஷங்களை முன்னோடியா கொண்டது நம்முடைய தேசம். பழி நாணுதல் அப்படிங்கிற வள்ளுவரோட வார்த்தையை கவனிங்களேன். குற்ற உணர்ச்சிக்கு மாற்றான ஒரு அழகான ஆழமான சொல்லது. இந்த பழி நாணுதல் அப்படிங்கிற உணர்வை மையமா வச்சு உலக அளவுல மகத்தான இலக்கியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபியோதர் தஸ்தேவஸ்கி எழுதின குற்றமும் தண்டனையும், விக்டர் யூகோ எழுதின லே மிசரபிள் அப்படிங்கிற நாவல்களை உதாரணமா சொல்லலாம். நண்பர்களே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோக்களோட நோக்கம் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அல்ல. உயர்ந்த இலக்கியங்களை, நல்ல கருத்துக்களை, நல்ல கதைகளை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்றதுதான் இந்த வீடியோக்களோட நோக்கம். அதனால மிகுந்த கவனத்துடன் இந்த வீடியோக்களை நாங்க தயார் பண்றோம். அதனால உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட, நண்பர்கள் கிட்ட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளோட இதுல வர்ற கருத்துக்களை, ஆழமான கதைகள் எல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. அன்னை தமிழுக்கு அழகு சேர்க்கும் எங்கள் முயற்சிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால். நன்றி.